ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிஜாப் ரசிகலா தான். அண்ட் இப்படி தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் மஸ்ட் பிகில். அண்ட் இன்னொரு விஷயம், இதான் லாஸ்ட் எபிசோடுன்றதுனால எக்ஸ்பெக்டேஷனே வைக்காமல் இந்த ஸ்டோரியை கேளுங்க. இதை லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டோரியிலையும் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேபி ஏதாவது வரல டிசப்பாயின்மெண்ட் ஆகிருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அக்கா, ஹே பேசினியாடி, பேசிட்டேன், போ சொல்லிட்டேன்க்கா. பைத்தியமா அவனுக்கு அறிவில்லையா? அவனை ஏன்டி போ சொன்ன? நீ பேசாமல் அவன் கூட கிளம்பிடு அக்கா. ஏன்னா ஆல்ரெடி எப்படி பேசுகிறாங்க பார்த்துட்டு தானே இருக்கு அப்பாவை. இப்போ நான் மட்டும் போயிட்டேன்னா ரொம்ப தப்பாயிடுங்க்கா. ஏய், இது மாதிரி மேரேஜ் பண்ணுறதே எல்லோரும் தப்பாக தாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் பார்க்காத. இங்கே பாரு, அப்பா அம்மான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உன் லைஃப் போயிடும். பாவண்டி ஜங்கு, நீ போ அக்கா. அவனை விட எனக்கு தான் அதிகமாக வலிக்கும், உனக்கு தெரியுமா? அவன் ஒன்றுமே இல்லை, அவன் அவ்வளோ ஃபீல் கூட பண்ண மாதிரி இல்லை, நின்றுட்டு தான் இருக்கான். நான் தான் ஓப்பாரி வச்சுட்டே இருக்கேன். ஹே, பசங்க அழுதுதான் வெளிக்காட்டணும்னு இல்லடி, அவங்க நம்மளோட அதிகமாகவே மனசில் கவலை வச்சுருப்பாங்க. ஆனால் அவனுங்க அதை வேறு மாதிரி காட்டுவாங்க. அக்கா நீ கம்முன்னு இரு, அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசி மனசு மாற்றாத. நான் போகிறேன், நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க ஸ்டேஜுக்கு. அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே முடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்டு ஜங்குக்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை, மார்னிங் விடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும், மதியம் எனக்கு கல்யாணம், நான் அதுக்கப்புறம் உன்னை பற்றி யோசிக்கக்கூடாது. ஆனால் என்னால் எப்படி மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்னால் மழை வாழ முடியாது. அது மாதிரி ஒரு லைஃப்பும் தேவையே கிடையாது. நான் ஜங்குக்கிட்ட பேசணும், ஆனால் என் மனசை எதால் அடிக்கிறதுனே தெரியலையே. அவனை நான் தான் ஹர்ட் பண்ணேன், இப்போ நானே போய் பேசணும். என்னால் முடியல, அவனை விட்டு இருக்க முடியாது. ஐயோ கடவுளே, அல்லா உனக்கு கண்ணே இல்லையா? ஏன் இப்படி என்னை படுத்துற? நான் லவ் பண்ண தவிர வேறு எந்த தப்பு பண்ணேன்? மதம் பிடிச்சிட்டு ஏன் கூட இப்படி விளாடுறாங்க எல்லாரும்? என்னால் ஜங்குக்கு பிரிஞ்சு இருக்க முடியல. அவனுக்கு நான் சொன்னாலும் புரியாது. அவன் மேலே இப்போ கண்டிப்பாக கோவத்தில் தான் இருப்பான். நான் அவன்கிட்ட பேசினா அவன் புரிஞ்சுப்பானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது வெளியிலேருந்து. நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்குறீங்க. டயம், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சங்குக்கு வரலையா? நீ பேசின பேச்சுக்கு அவன் திரும்ப வருவானா? அது டயம் இல்லை, அது சரி வா. ஷிங்க இல்லை. ஏய் இங்கே பாரு, நான் அவனை மாதிரியும் அக்கா மாதிரி கெஞ்சிட்டலாம் இல்லை, சீக்கிரம் வெளில வா. இல்லை அப்பாலாம் என்ன இன்னும் தூங்கலையா உங்கள் அப்பா? என்ன நீங்கள் தூங்கினானா தூங்கலையா? இல்லை, அவர் ரூமுக்கு தான் போயிருக்காரு. சரி பரவாயில்ல, உன் அக்காக்காரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதை தந்து விடுவா, சீக்கிரமாக வெளில வந்துடு. கடத்திட்டு போய் கிட்னி பாட்டெலாம் எடுக்க போகிறேன், போதுமா? டயம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பேச சொல்கிறவன்ட்ட? அவன் தான் உன்னை லவ் பண்ணலன்னு ஃபஸ்ட்டு சொன்னான், நீ தான் அவன் பின்னாடி சுற்றின. இப்போ அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், எதுக்கு வேணான்ற? பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஆனால் ஏதோ வேணான்னு உண்மையாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ, அப்போ அது உண்மை இல்லை, உனக்கே தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம் மண்ணங்கட்டிலாம்? அப்பாக்காக தான். இங்கே பாரு, உன் அப்பா ஒன்றும் கல்யாணம் கட்டிட்டு போய் வாழ போகிறதில்ல, பிள்ளை பெற்றுக்க போகிறதில்ல. நீ தான் ஓ லைஃப், உனக்கான இது, நீ முடிவெடு. இதுக்கு உங்கள் அப்பா அம்மான்னு கேட்டுட்டு இருக்க? இல்லை, அது எப்படி? இத்தனை வருஷமாக வளர்த்தாங்க, அவங்க எப்படி மீற முடியும்? புரியுது, இத்தனை வருஷமாக வளர்த்தாங்க, அவங்கள மீறி உன்னால் பேச முடியாது, ஒத்துக்கிறேன். நீ சொல்கிறபடியே வருவோம். இப்போ ஒரு வேளை அந்த பையனை உனக்கு பிடிக்காமலே இருக்கட்டுமே, கல்யாணம் பண்ணிவிட, இப்போ அவனை அடித்து கொடுமைப்படுத்துகிறான்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பா அப்பா மட்டும் சந்தோஷமாக இருப்பாரா? இல்லை, எங்கள் அப்பாவுக்கு கௌரவம் தான் முக்கியம். தான் தெரியுதுல்ல, உங்கள் அப்பா கௌரவத்தையே பிடிச்சிட்டு சாவரவருன்னு, அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம்? இங்கே பாரு, அங்கே நீ போனீன்னா சந்தோஷமாக இருப்பேன்னு கூட தெரியாது, ஆனால் நீ ஜங்கு கூட இருப்ப. நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா அவனை விட நீ தானே அவனை ரொம்ப லவ் பண்ண. ஸோ உனக்கே தெரியும் ஜங்குக்கு எப்படின்ட்டு. எனக்கு தெரியும், அதனால தான் என்னால் ஜங்குக்கு இன்னும் மறக்க முடியல. தெரியுதில்ல, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கில் போய் உட்காடுறான். உங்கள் அக்கா கொஞ்சம் நேரத்தில் கதவை திறந்துருப்பாங்க. அக்கா எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அக்கா கூப்பிட்றாரு. ஏய் போடி, தேங்காய் ஒன்றும் பண்ண மாட்டான். ஐயோ அதுக்கு இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஜங்கு கிட்ட தானே போகிறேன்,
ஏய் நீ போய் பாரு. எனக்கும் தெரியல அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. நீ போய் பாரு, சீக்கிரமா வந்துடு என்ன. அக்கா நீ மாட்டிக்க போறக்கா. இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் என் விஷயமும் தெரிய தான் போகுது. அதனால எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது. நீ போய் பாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் அக்காவை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் வெளில வந்து அவங்களோட பைக்கில் உட்காந்துட்டு டயம் கொஞ்சம் தள்ளிட்டு போய் தூரமாக ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஏன் இல்லை அப்பா கேட்டுருச்சுன்னா ஐயோ நான் பண்ண வேண்டியது இருக்க போகிறேன் உனக்காக அப்படின்ட்டு டயம் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஆமாம் எங்கே போகிறோம்? இதான் சொன்னனே உன் கிட்னி எடுக்கிறதுக்கு. டயம் சொல்லுங்க. ஜங்கோகா பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான். என்ன டயம் இங்கே வந்திருக்கோம், இது உங்கள் வீடு இல்லையே. இது என் வீடுல தான். போ மெத்தைக்கு போய் பாரு அவனை. ஏன் நீங்கள்? நீ போய் பார், நான் கீழே நிற்கிறேன். ஏதாவது நான் கூப்பிடு. தனியாவா? ஒன்றும் பண்ணிட மாட்டான் போ அப்படின்ட்டு அவன் கீழே நிற்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டே மேலே போகிறீங்க. ஒரு வேளை ஜங்குக்கு எதனா பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போய் பார்த்தா ஜங்குக்கு அங்கே நல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அட பாவி, குடிச்சிட்டு இருக்கியா? சே உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு வேறு பயந்தம் பாரு, என்ன அடிக்கணும். ஜங்கு ஏய் எவடியாவ? ஏய் நீ தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம மறந்துருன்னு சொல்லிட்டு போனேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கின்னு ஏண்டி இங்கே வந்து நிற்கிறேன்? எதுக்கு வந்து நிற்கிறேன்? ஜங்கு நீ எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்க? பாரு ஐஸ்ல அவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. ஏய் அது ஒன்று தேவையில்லாத மண்ணாங்கட்டி, கிளம்பி. ஜங்கு இப்போல்லாம் நான் விட்டுட்டுலாம் போக முடியாது. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? லொட்டும் லொசுக்கும் வேணும், தரியா? ஜங்குக்கா என்ன பிரச்சனை? ஏய் உங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளை அங்கே நல்லா அதான் கண்ணாடி சோடாப்பட்டிலாம் போட்டுட்டு உட்காந்துட்டு தானே ஒருத்தவன். அவனை போய் பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? ஜங்குக்கா வேணும், இப்பெல்லாம் பேசாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோயோயோ கஷ்டமாக இருக்கு. ஏய் எனக்கு வலிக்குதுடி, உன்னை விட எனக்கு தான் வலிக்குது. ஏன்டி அது உனக்கு புரியலையா எனக்கு வலிக்குதுன்றது? சங்கு நான் எதுவும் சொல்கிறதுக்குல்ல. இங்கே பாரு, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் ஒன்று ஸ்டில் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது மாறாது. அப்புறம் எதுக்குடி உனக்கு கல்யாணம் பண்ணுற? எதுக்கு பண்ணுற? என்ன பண்ணிக்கோ. சங்குக்கா இல்லை சரிப்பட்டு வராது ஜங்கு. நான் தான் சொன்னேன்ல, எனக்காக நீ எதுக்கு குடிச்சிட்டு உன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிற? எதுக்கு பண்ணிப்பாங்க, மனசு வலிக்குது. நீ உட்காந்து ஒப்பாரி வச்சுட்ருக்க, எனக்கு அழுகிறதுக்கே அசிங்கமாகுது, அதான் பண்ணிட்டுருக்கேன். உன் மண்ணாங்கட்டிக்கு நேடி வந்துச்சு, கிளம்பு. உங்கள் அப்பா சொன்ன பையனை பற்றி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு போ. இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? வா, எனக்கும் ஒன்று தானே பிடிக்கும். உங்களுடைய இதுபடியே நம்ம கோவிலே எனக்கு தாலி கட்டிடுவா. ஏய் சும்மா இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இவன் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், வா பண்ணிக்கலாம். பாரி கஷ்டப்படுவேன், பரவாயில்ல பண்ணிக்கலாம் வா. இவ்வளோ நேரம் நீ தானே சொன்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கலாம் வா. வாடி, என்ன விளையாட்டு காட்ட நினச்சிட்டு இருக்கியா? நானும் ஒன்று விளையாட்டுக்கு சொல்ல ஜங்கு, சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். வா நம்ம இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஜங்குக் கூட போகிறீங்க. ஜங்குக் செம்ம ஸ்பீடாக கீழே வந்து டேடா எனக்கும் இப்போ இவளுக்கும் மேரேஜ் ஆக போகுது, சீக்கிரமாக கோயிலுக்கு போகலாவா. அப்போ டேவுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். டேய் என்ன குடிச்சிட்டு இருக்க, கம்முனிரு. டேய் அவள் தான் ஓகே சொன்னா, நானும் ஓகே தான். பண்ணி வைப்பியா மாட்டியா? டேய் நீ குடிச்சிருக்க, அந்த குடி போதையை தெளியணும் அப்படின்னு நீ ஓகே தான் சொல்லுவியா? டேய் எப்போ கேட்டாலும் ஓகே தான், பண்ண போதை தெளியணும் அவ்வளோதானே. அப்போ பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி ஜங்குக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்போ பாதி தெரிஞ்சிருச்சு, இப்போ மீதி தெரியணும் அப்படின்ட்டு பக்கன உங்களை ஈத்து என்ன. ஏய் கும்பிருக்க மாட்டோம், அதான் போதையை தெளிச்சிட்டு இருக்கோம்ல, அப்படி எதுக்கிட்டி? ஜங்கு உங்கள் அண்ணன் இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், என்ன வந்துச்சு. உங்கள் அண்ணன் முன்னாடி அப்படி பண்ணுவியா? ஏய் யார் இருந்த நீங்கண்ணா? என்னோட ஒய்ஃப் ஆக போகிறவ. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர்லாம் கரெக்டாக இருக்குன்னு. கொஞ்சம் லெமன் சாப்பிட்டேன்னா மாறி இருந்துச்சு, அதான் இப்போ ஓகே ஆகிட்டேன். டேட்டா போதை தெரிஞ்சிருச்சு, இப்போ போகலாமா? வந்து தொலைடா அப்படின்ட்டு டாங்கும் அங்கே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். டேய் ஜங்கு அதில் வாங்க நீங்கள் 2 பேரும், நான் ஃபஸ்ட்டு பைக்கில் போய் ஏதாவது மாலைகள்லாம் வாங்கி வைக்கிறேன், தாலி ஃபஸ்ட்டு வாங்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுட்டான். கிளம்பிடுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கா அதுக்குள்ளே உனக்கு பயம் வந்துருச்சா? இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சா
அதுவும் பயந்தாண்டி. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், பார்த்துக்கலாம். நான் உங்கள் அப்பா பண்ணிட்டு போகிறான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாரா, 2 வருஷம் கழிச்சு போனால் கோவம் தான் போயிடும்டி. எப்போ பார்த்தாலும் கோவத்தையை பிடிச்சிட்டு இருக்க முடியும். ஆனால் நீ இப்போ மட்டும் உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃபே நான் இருக்கும். எனக்கு தெரியும், அதனால தான் இது மாதிரி. ஓ, அப்போ ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணல? ஏய் லூசு, ஆசைப்பட்டு தாண்டா மேரேஜ் பண்ணும். போய்க்க மாதிரி பேசாத அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவங்கள பேக் ஹக்கே பண்ணல. என்ன ஹக் கூட பண்ண மாட்டியா? அதெல்லாம் பண்ண முடியாது. நீ பேசின பேச்சுக்கே உன்னை 2 அறையலான்னு என்ன பண்ணுறது? வந்து என்னை உடனே கூல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலான்ட்ட. அதனால் அறையில கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சும்மா போ, எனக்கு ஒன்றை பார்த்தா இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஏய், எல்லாத்துக்கும் பயந்துன்னு இருக்காத. நைட்லாம் என்னடி பண்ணுவேன்? அன்றைக்கி என்னமோ நல்ல மூடில் இருந்தேன். சரி போனா போது பொல்லன்னு விட்டுட்டேன். எப்போ பார்த்தாலும் விட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், புரியுதா? அப்போ அங்கே காரு வந்திருக்கும். ஏய் சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஏறி இருப்பான். கார் கரெக்டாக ஒரு சின்ன கோவிலுக்கு தான் போகுது. ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நான் நம்ம கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் இப்படி திட்டுத்தனமாக நடக்குது. ஏய், யார் சொன்னா திட்டுத்தனமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு? அங்கே பாரு கோவிலில் என் ஹோல் ஃபேமிலியே அங்கே நிற்கிது. ஜங்குக், ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் அவங்களாம் எதுவும் சொல்ல, எங்கள் அப்பா தான் அப்படி முறுக்கிட்டு இருக்காரு. இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் கண்டுக்காத. நீ வா, நம்ம மேரேஜ் பண்ணலாம். ஜங்குக்கா, எனக்கு பயமாக இருக்கு அங்கே வரத்துக்கு. ஏய், கை தான் பிடிச்சிருக்கேன்ல, யாரும் வந்து ஒன்று அடிச்சிட மாட்டாங்க, வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றதுனால அப்படியே ஜங்கு கையை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஏண்டி இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்க? என்னை எவ்வளோ ஈத்துப்பாலா என்ன? எனக்கு தான் பயமாக இருக்குது. உனக்கு என்ன? நீ அடி தாங்குவ, நான் தாங்குவேனா? பொய் சொல்லாதடி. 2 எபிசோட அடி ஃபுல்லாக தாங்கிறது நீ தான். என்ன சொல்கிற பத்தியா? போடா. அப்போ நீங்களும் அங்கே போயிருப்பீங்க. அப்போ ஜங்குக்கம்மா, அமீரா நீ ஓகே தானம்மா? நல்லா யோசிச்சு தானே முடிவு எடுக்கிற? அம்மா, அவளே இப்போ தான் நல்ல முடிவு எடுத்துருக்கா, அது உனக்கு பொறுக்கலையா? டே, அவள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலான்னு கேட்டேன்டா. நான் ஒன்றும் கல்யாணமே பண்ணாதான்லாம் சொல்லலையே. சரி நீ அப்படியே பேசினா பேசி மனசு கூட மாற்றி விட்ருவ. நீ மொதவா கோயிலுக்குள்ளே போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம். டேய், கோவிலாம் இல்லை, இங்கே பாரு, இந்த சாமி தான் வச்சு கல்யாணம் பண்ண போகிறோம். பிள்ளையார வச்சா? டேய், பண்ணலாம்டா. சரி மாலை தாலிலாம் இங்கே அவங்க வாங்க போயிருக்கான். ஏன் உன் புருஷன் வாங்கிட்டு வர மாட்டாரா? அப்போ ஜங்குக்கோட அப்பா அப்படியே ஜங்குக்கு முறைக்கிறாரு. இப்போ ஏன்டா அவர்கிட்ட போகிற? அவர் கம்முன்னு தானே இருக்காரு. சும்மா வம்பீத்தை பார்த்தம்மா, போர் அடிச்சுது அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். அங்கிள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, பட் ஜங்குக்கு அப்பா உங்ககிட்ட பேசல. அமீரா, அவர் அப்படி தான், கொஞ்ச நாள் அவரே சரி விடுவார், நீ விடுமா? ஓகே ஆண்டி. என் பொண்டாட்டிலாம் பேச வந்தால் பேசணும். இந்த மாதிரி மூஞ்செல்லாம் திருப்பிட்டுலாம் போனால் எனக்கு பிடிக்காது. என் மேலே வேணால் கோவத்தை காமிக்க சொல்லு, என் பொண்டாட்டி மேலாம் காமிக்கக்கூடாது. அப்போ ஜங்குக்கப்பா, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பொண்டாட்டியும் பாத்தியாடி, இப்போவே பொண்டாட்டி தாசன் ஆகிட்டான். நான் கல்யாணம் பண்ணால் ஒன்று எண்ணி மறந்துடுவான். ஆண்டி, நான் அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஆண்டி. சரி, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. டே ஜங்குக், அம்மாவை மறந்துடாத, புரியுதா? அப்பாவை கூட டீலில் விட்டுக்கோ, அம்மா முக்கியம்டா. உன் புருஷன் கொளுத்தி போட்டுட்ருக்காருமா, மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடுவில். உன் புருஷன் பேச்சு கேட்காம இருந்தாலே நீங்கள் 2 பேர் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்புகிறான். அப்போ ஜங்குக்கு பக்கம் வந்திருக்கோம். பாத்தியாடி, சின்ன பேச்சு பேசுகிறான், இதுக்கு தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். ஏங்க, நம்ம பிள்ளை கல்யாணத்தில் நம்பலைன்னா எப்படிங்க? ஆமாம், அவன் பேசுகிற பேச்சுக்கு எல்லாம் என் நேரம் வந்து நின்றுட்டு இருக்க பாரு, எல்லாம் உங்கள் 2 பேரும் சொல்லணும். ஏங்க அப்படி பேசுகிறீங்க? சின்ன பையங்க. ஆமாம் அங்கிள், அவன் சின்ன பையன். 2 பேர் நிறுத்துறீங்களா? எப்போ பார்த்தாலும் நான் சின்ன பையன், நான் பெரிய பையன், 28 வயசு ஆகுது. உங்கள் 2 பேரும் கண்ணு தெரியல பாரு, இவன் வாய்க்கு தான் இவன் இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா அந்த பக்கம் போகிறாரு. கொஞ்சத்தில் டேங்கோ மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பான். நீங்கள் ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்போ ஜங்குக்கோட அம்மா, அமீரா, கல்யாணம் ஆகும்போது எல்லாருக்குமே அப்படி தான்மா இருக்கும். நானும் ஜங்குக்கு அப்பாவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஜங்குக்கு அப்பா சொன்ன வார்த்தைலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பாவை பார்க்குறாங்க. ஆண்டி, அப்போ நீங்களும் லவ் மேரேஜ் தானா? ஆமாம்மா, நான் கிறிஸ்டின், இவர் ஹிந்து, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீ முஸ்லீம். நம்ம வீட்டில் எல்லா ரிலீஜியனும் கடைசியாக வந்துடுச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம்மா, கல்யாணம் பண்ணலாமா? டேய், மாலையை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே மாலையை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு போட்டோன்னே நீங்களும் போடுறீங்க. சட்டு போட்டு தாலி கட்டிடுறம்மா.
டேய் இங்க என்ன ஆயிரம் இருக்காங்க உனக்கு வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு, எடுத்து கட்டுடா. அப்போ ஜங்குக்கும் அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறான். நீங்கள் அப்படியே இந்த தாலியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஒரு சைடு. அல்லா, நான் இப்படி ஆசைப்பட்ட மாதிரி ஜங்குக்காக தாலி கட்டிட்டேன். ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சா இல்லை இல்லை, இப்போ ஜங்குக்கு என் புருஷன், நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த தாலி எப்படி கெட்டியமாக பிடிச்சிட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் கட்டி முடிச்சோடனே அப்படியே உங்கள் லிப்பில் கீழே குனிஞ்சு ஒரு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கப்பா இங்கே பாரி, இந்த பசங்களாம் இந்த காலத்தில் இருக்குங்க பாரு, பெற்றவங்க இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கூட இல்லை. அப்போ ஜங்குக் தான் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்லம்மா, திரும்பி நிற்க வேண்டிதானே. ஏம்மா உங்கள் மதத்துலலாம் இப்படி தானே பண்ணுவீங்க, ரிங்கு போட்டு. ஏன் உன் புருஷன் பண்ணுதான் நீ எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா, இங்கே பாரு, நீ சொல்லி தான் பாரு இப்படி பேசுகிறான், கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடுக்குறானா பாரு, எல்லாம் நீ சொல்கிறதுனால தான். உண்மையை தானங்க சொல்கிறான், நீ வாயை மூர்த்தி, ஒன்றை திருத்தணும், சிவனெல்லாம் திருத்த முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கோட அப்பா கிளம்புறாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மாவும், டேய் நீ வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு, நாங்கள் போய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் கிளம்பியிருப்பாங்க. ஜங்குக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை ஒரு வேளை அப்பாவுக்கு. என்னடி, எனக்கு பயமாகவே இருக்குது ஜங்கு, அப்படி ஒரு வேளை அப்பா ஏதாவது சொன்னார்னா நான் எதனா பண்ணிப்பேன். பல்லு பேத்துக்கும். சரி கல்யாணம் ஆயிடுச்சே, ஃபஸ்ட் நாளே அடிக்க வேணான்னு பார்க்குறேன், அடிக்க வைக்காத புரியுதா, மூடிக்கிட்டே இரு, பார்த்துக்கலாம். இல்லை ஒரு வேளை உன் கூட சேர முடியாது தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த உலகத்து தான் சொல்லிட்டுருக்கல, ஆகாதுன்னு சொல்லிட்டு வைத்துக்காரி மாதிரி பேசிட்டுருக்காத. வா ஜங்கு. என்னடா எப்படியோ நீயும் கல்யாணம் பண்ணிட்ட, அப்போ நீ என்ன பண்ணுற, சீக்கிரமாக போய் அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன், பொண்ணை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அமீரா வீட்டுக்கு கூப்பிட்டு வா போ. எனக்கு புரியல, நீயும் கல்யாணம் பண்ணிட்டானா? டேய் எனக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிட்டியான்னு? டேய் நான் உன் அண்ணன், உனக்கு முன்னாடி தான் பண்ணுவேன், அப்புறம் தம்பிக்கு முன்னாடி பண்ணா எனக்கு அசிங்கமாக இருக்காது. அமீரா வந்துட்டா, இப்போ ஒரு வேளை அந்த கல்யாணத்தில் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அதை உட்கார வச்சிட்டாங்கன்னா, அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு முன்னாடி தாலி கட்டிட்டேன். என்ன சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஏன் அக்கா கூடயா? ஆனால் அவள் தாலியெல்லாம் மறைச்சி வச்சுட்டா, நான் தான் சொன்னேன் சொல்லிக்காத யாருக்கிட்டேயோன்னு. அடி பாவி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ ஜங்குக்கு அவங்கள பார்த்து, எல்லோரும் ஒன்றா மாதிரியா இருப்பாங்க, அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு அவங்க லைஃப்பை தாண்டி பார்க்குறாங்க, நீ தான் அப்பா அப்பான்னு உருகிட்டு இருக்க. ஜங்குக்கு நீ கம்முனரு. நீ கம்முனரு. டேட்டா உங்கள் அப்பா தான் என் அப்பாவும் தான் அவர் என்னதை நினச்சிட்ருக்காரு, நான் தான் அடங்காமல் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் பெரியவன் இருக்கும் போதே நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் நீ பண்ணதை வரைக்கும் இன்னும் தெரியல, சொல்லிவிடுவா. டேய் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. பாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்டா நீ பண்ணிவிட்டு நான் பண்ணாமல் இருந்தா, அதனால தான் நான் உனக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். சொல்லிட்டேன்ல, போய் சொல்லு போ, எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு நைட்டு நீ போய் சொல்லி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயா, இந்த மாதிரி அமீரா கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்க வீட்டில், நானும் என் ஆளை கூப்பிட்டு வந்துடுவேன், நீ சீக்கிரமாக போய் சொல்லு. இது நல்லா இருக்கே, எனக்கு கோத்து விட்ற பத்தியா? டேய் நீ தானே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண, நீ போய் ஆளுக்கிட்ட வாடின்னு சொல்லு, வீட்டில் சொல்லி கூப்பிட்டோம், அதுக்கப்புறமா நான் என் அமீராவை கூப்பிட்டு போய் சொல்லிக்கிறேன், இது மாதிரி எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ போய் சொல் போ அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட அவங்க அப்படியே லைட்டாக தள்ளுறான். டேய் பாரு அதெல்லாம் கிடையாது, நீ தான் நான் அவசரப்பட்ட, ஃபஸ்ட்டு கல்யாணம்னு உன்னால தான்டா நானே பண்ணேன், எனக்கு தெரியாது, நீ தான் சொல்கிற, நீ போய் சொல்லு. அப்போ 2 பேரும் நீ போய் சொல்லு தள்ளிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஜங்குக் நம்மளே போய் ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஜங்குக். நீ கம்முனே, அவங்க போய் சொல்லிட்டோம். இல்லை கல்யாணம் எனக்கு தானே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம தானே போய் பேசணும். இங்கே பாரு எனக்கு தெரில, அவங்க ஓவராக பேசினோன்னே எனக்கு கோவம் வந்துடும், பார்த்துக்கலாம் ஜங்குக்கா வா. சரி நீ சொல்கிறேன்ட்டு வரேன். இங்கே பாரு உங்கள் அப்பா ஓவராக பேசினா. ஜங்குக் நீ கம்முனு நான் பேசிக்கிறேன், என்னை அடித்தாலும் நீ பேசாத. அது எப்படி பேசாமல் இருக்க முடியும், கண்டிப்பாக பேசுவேன். டேட்டாங்க இங்கே பாரு கூட வா, 2 பேரும் சேர்ந்து சொல்லுவா. அதெல்லாம் முடியாது, நீ தானே ஃபஸ்ட்டு பண்ண, நீ சொல்லு. எங்க பாரு நானாக தான் அஃபிஷியலாக நம்ம அம்மா அப்பா வச்சு பண்ணேன், நீ யாருக்கு தெரியாம திருடு தாலி கட்டிக்கிற, இது சுத்தமான திருட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ நீங்கள் சரி யாருன்னா ஒருத்தவங்க சொல்லலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் வாங்க. ஏன்னாடி இவ்வளோ தைரியமாக இருக்க திடீர்னு? என்ன பண்ணுறது, புருஷன் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், வா பார்த்துக்கலாம். பரவாயில்லையே என் பொண்டாட்டிக்கு தைரியம் வந்துருச்சே, அத்தியா இப்போ ஆள் கூட முன்னாடி நிற்க மாட்டா.
டேய் அங்கே போய் பார்ப்போம் யார் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே அங்கே கிளம்பி போகிறீங்க. சவுக்கா அப்பா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு, ரொம்ப கத்தாத. ஏய் நேடி ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டுருக்க, நான் அவங்க அப்பா கிட்ட நேடி எகுத்து தாண்டி பேசினேன். அவன் மாடு அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறான் அவங்க அப்பன். ஒரு வார்த்தை கேட்டி அவங்க அப்பனை? நான் தான் கேட்டேன்ல. நல்லா நொட்டினேன். போடி நான் பண்ணியிருந்தேன்னா நான் கற்றுக்கத்திருப்பேன். சங்குக்கா அப்படிலாம் இல்லை. ஓ அப்போ நானும் அடிச்சு பார்க்குறேன் நீ என்னதான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. சங்கு அது மாதிரிலாம் பண்ணாத. சரி நம்ம பார்த்துக்கலாம். காலிங் பெல் அடிங்க. ஷோ ஏய் ஒரு தடவை அடிச்சவங்க அப்பங்கார வெளில வர மாட்டானா? எத்தனை தடவை காலிங் பெல்லை போட்டு அடிச்சுன்னு கிடக்கிறது? நீ ஏன் இதுக்கே கோவப்படுற? ஐயோ சங்குக்கு அம்மா வராங்க. ஏய் அம்மா அதனடி வராங்க, பார்த்துக்கலாம் இரு. அப்போ உங்கள் அம்மா அப்படியே கதவை திறந்துட்டு, ஏய் என்னடி கோலம் இது? அம்மா அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க. உங்கள் கழுத்தில் தாலியை பார்த்துட்டு உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ உடனே ஏங்க இங்கே வந்து பாருங்க நமக்கு வந்து வாட்சது என்ன பண்ணியிருக்குன்ட்டு அப்படின்னு கத்தினோடனே உங்கள் அப்பா வெளில வந்திருப்பாரு. என்ன மீரா இது? அப்பா இல்லைப்பா என்னால். இருடி பாருங்க லவ் பண்ணோம், நீங்கள் ஒத்துக்கலை, கல்யாணம் பண்ணிட்டோம், பார்த்துட்டீங்கல்ல, சரி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். வாடி போகலாம். சங்குக்கா என்ன நீ இப்படி கூப்பிடுற? அதெல்லாம் முடியாது. அப்புறம்ண்ணா எனக்கு புரியல. அப்புறம்னா உங்கள் அப்பா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா என்ன? சங்கு அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால தான் உங்கள் பேச்சை மீறி இப்படி முடிவு எடுத்துட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. அப்போ உங்கள் அப்பா காலில் கைட்டு இந்த செருப்பு எடுத்து உங்களை அடிக்கிறாரு. சொல்லுவடி சொல்லுவ, உன்னை வளர்த்ததுக்கு எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு பயங்கரமா. சங்குக்கு செமையா கோவம் வந்திருக்கும். உங்கள் அப்பா அப்படியே லைட்டை தள்ளி விட்டுட்டு, பாருங்க ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு அடிச்சிங்க, அப்பா என் பொண்டாட்டி தலை மேலே கையை வச்சிங்க, கை இருக்காது பத்தியா? உன் அப்பனை எப்படி தள்ளி விட்டு பேசுகிறான் பத்தியா? பா சாரிப்பா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் மேலே இந்த பாசத்தில் தான் அப்படி பண்ணிட்டான்ப்பா. ப்ளீஸ்ப்பா அவனை எதுவும் சொல்லிடாதீங்கப்பா. அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான், நீங்கள் என்ன அடிச்சிட்டீங்கன்னுட்டு மன்னிச்சிடுங்கப்பா. அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்ப்பா எங்களை ஏற்றுக்கோங்க. எந்த தைரியத்தில் வந்து ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கை நோங்கிட்டு வராங்க. அப்போ ஜங்கு கதை பிடிச்சிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல அவன் என் பொண்டாட்டின்னுட்டு, அப்புறம் எதுக்கு சும்மா மேலே கை வைக்கிறதுக்கே வந்துட்டுருக்கீங்க? என் முன்னாலாம் இப்படி வச்சிருவால, வச்சுக்காதீங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அப்பா கிட்ட வராதுடி, நான் செத்தா கூட நீ என் பொண்ணத்தை பார்க்கக்கூடாது. அப்போ உங்கள் அம்மா அப்படியே பக்கத்துலேயே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள் அக்காவும் வெளில வந்திருப்பாங்க சத்தத்தை கேட்டு. அப்பா என்னப்பா ஆச்சு? நீ தானே இவளுக்கு கதவை திறந்து விட்டுருப்ப, இல்லைன்னா பூட்டின கதவுல அவள் எப்படி வெளில போயிருப்பா? அப்பா அது எனக்கு வந்து ஆச்சு பொண்ணுங்க, இதுக்கு நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போட்டே சந்தோஷம். காலையில் கல்யாணமும் நின்றுடும், நான் அப்படியே செத்துடுறேன், என்னை விட்டுருங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம். அப்போ வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்னை தொடாத, செடியை போய் நீ இல்லை தோ என் நிற்கிறான்ல உன் புருஷன், அவங்க கூட இரு. எதுக்கு இங்கே வர? எடைய பொடி வீட்டை விட்டு மொதல் வெளில போய் நில்றி. அப்பா உங்களால் பேசவே முடியலப்பா, வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம்ப்பா. முடியாது, இந்த தாலியை கைட்டு எரிஞ்சிட்டு வா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். என் பொண்ணாவா, இவன் பொண்டாட்டியால அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. இங்கே பாரு, சொல்கிறாருக்காகலாம் அதெல்லாம் பண்ணாத. அவரோட எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாரு. சங்கு உனக்கு மனசாச்சு இருக்கா? இது உங்கள் அப்பா காயன்னா நீ இப்படி தான் பார்த்துட்டு இருந்திருப்பியா? எங்கள் அப்பா தானே உனக்கு இப்படிலாம் இருக்குது. ஆமாண்டி, உங்கள் அப்பனா எனக்கு இலக்காரன் தான். பெண்ண ஓ அப்படியா? அப்போ நான் நீ எனக்கு இலக்காரன் தாண்டி. ஓ சரி ஜங்கு, அப்போ அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம் பா. நான் நாளைக்கே தாலியை கைட்டிடுறேன்ப்பா. நைட்டில் வேணாம்ப்பா, நாளைக்கு நிஜமாக கைட்டிடுறேன். நீங்கள் வாங்கப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொன்ன நீ ஜங்குக்கு செம ஷாக் ஆகிடுது. என்ன சொன்ன? திரும்ப சொல்கிறே. கப்பாரு எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் கைட்டிடுறேன், நாளைக்கு கைட்டிடுறேன், நீ முதங்கட்டு கிளம்பிடா. ஓ அந்தளவுக்கு கொழுப்பில்லை உனக்கு? சரி இருந்துக்கோ, எனக்கும் நீ ஒன்றும் தேவையே கிடையாது. டேட்டா வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்கு கிளம்புறான். நீங்கள் ஜங்குக்க பார்த்துட்டு, ஜங்கு இவ்வளோதான் லவ்? ஆமாண்டி, உனக்கு ஈகோ பெருசுனா எனக்கு ஈகோ பெருசு தான். இது ஒன்றும் ஈகோ இல்லை ஜங்கு. ஓ ஈகோ இல்லையா? அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிது? இது ஒன்றும் ஈகோ கிடையாது. நீ வேணும்னு எத்தனை தடவை உன் காலை சுற்றி வந்திருப்பேன்.
இப்போ ஒரு சின்ன விஷயம் அது கூட எனக்காக இறங்கி வர மாட்டேறல்ல. ஏய், நன்னாடி இறங்கி வரணும் உனக்கு? என்ன இறங்கி வரணும்? ஏன் இவ்வளோ ஈகோ உனக்கு? எங்கள் அப்பா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாரு, அவருக்கு பேனிக் அட்டாக் தான் ஆயிருக்கு. ஆனால் நீ ஏய் கூட்டு போய் காப்பாத்து, செத்து தொலைய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டாங்கை கூட்டிகிட்டு போயிடுறான். டாங்கு உங்கள் அக்காவே திரும்பி பார்த்துட்டு போகிறான். நீங்கள் அப்பா வாங்கப்பா, நான் சத்தியமாக கைட்டிடுறேன்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எப்படியும் உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறீங்க. ஆனால் உங்கள் அப்பா அப்பயும் வரல. அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா. சரி தொலைகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் கடைசியாக வந்திருப்பாரு. நீங்கள் உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே அங்கேயே இருக்கீங்க. ஏ அமீரா, இங்கே பாரு, சீக்கிரமாக காலைல வெடிஞ்சோடனே தாலியை கட்டி போடு, எங்கள் மானத்தை வாங்கி வச்சிருக்கல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லே அடிக்கிறாங்க. அம்மா அம்மா ஹாஸ்பிட்டல்மா, நீயே காட்டி கொடுத்துறாது, உன்னை அடிச்சே கொல்லணும் போல இருக்குடி எனக்கு வர கோவத்துக்கு. அம்மா என்னால் எப்படிம்மா ஒருத்தவங்கிட்ட தாலி கட்டிட்டு இன்னொருத்தவங்க கூட. ஏய், அது நீ பண்ண முட்டாள்தனம். இங்கே பாரு, அப்பாவுக்கே இப்போ தான் சரியாக இருக்குது, தேவையில்லாமல் எதுவும் பேசிடாத. அப்போ டாக்டர் அப்படியே வெளில வந்திருப்பாங்க. அப்போ நீங்களும் போய் டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. அவர் கம்ப்ளீட்லி நார்மல், ஜஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்தால் போதும், அவர்கிட்ட ஏதோ அதிர்ச்சியான விஷயம்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் அப்படியே போய் உங்கள் அப்பா உள்ளே பார்க்குறீங்க. அவங்க அப்பா அப்படியே படுத்துட்டு இருக்காரு. பாரு, உன்கிட்ட நான் பேச விரும்பலை, காலைல விடிஞ்சா கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், நம்ம இப்போயே கிளம்பலாம். அப்பா மணி 2 ஆகிடுச்சு. ஆனால் போது கிளம்பலாம், மிட் நைட் தானே, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கே பாரு, காலைல 5 மணிக்குள்ளே அந்த தாலியை கட்டி ஏறி. சரிப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்டாக நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் டிஸ்டர்ஜ்லாம் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கோட அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல பெட்டுக்கீரை, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்டில் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அந்த மொத்த சந்தோஷமும் ஒரு செகண்டில் போயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் அது எனக்கு கிடைக்க போகிறதும் இல்லை ஜங்கு, லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை என்னால் நிறுத்தவே முடியாது. ஆனாலும் என்னால் வேற ஒருத்தன் கையால் தாலி கட்டிட்டு வாழ முடியாது அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து போய் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தான் எடுக்கிறீங்க. இப்போ இதை போட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கும் தொல்லை இருக்காது, என் அம்மா அப்பாவுக்கும் தொல்லை இருக்காது, எல்லாமே ஃபைன் ஆகிடும். ஒரு வேளை நான் செத்தாவது என் அப்பா அந்த ஜாதி மதம்ன்றதை விடுவார்ல, விட்டுருவார், எல்லாத்தையும் விட்டுருவார்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்படி கையிலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்கு, பாத்தியா விட்டுட்டு போயிட்டா. அப்போ டைம் பாதியில் வண்டி நிறுத்திட்டு, டேய் நான் உன்னை கேட்குறேன், அந்த பொண்ணை நீ தான் ஓவராக பேசின, அந்த பொண்ணு பாவம் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அழுதுட்டுருக்கா, அவர்கிட்ட போய் இப்படி பேசினா, நானும் வீண்மையோட பேசினேன், எனக்கு அவள் கிடைக்காம போய்ட்டு பயத்தில் தான் அப்படி பேசினேன், அதை அவள் தவாக புரிஞ்சுட்டு ஓவராக பேசினா. நீ ஆரம்பத்துலேருந்தே இந்த ஈகோவை கட்டிட்டு அழுதுட்டுருக்க ஜங்கு, உனக்கு தெரியுதா தெரியலையா? இங்கே பாரு, ஈகோலாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஓவரா அவள் திமிருக்கு ஆடினா, நானும் ஆடினேன், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஓ அப்படிங்களா சார், திமிருக்கு ஆடினா அவள் என்னடா தப்பான கேள்வி கேட்டா? நீ எல்லாத்துக்குமே அவளை இன்சல்ட் மட்டும்தானே பண்ணியிருக்க, ஆனாலும் அவள் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தா, இப்போ அவளே யோசிக்கிறானா அவங்க அப்பா மேலே அவளுக்கு பாசம் இருக்குன்னு அர்த்தம், அதையும் புரிஞ்சுக்க மாட்டேற. டேய் என்னடா பெரிய பாசம், என்ன விடவா? சரி இப்போ உங்கள் அம்மா விட்டு வேணா நீ வந்துடுவியா அவ கூட? டேய் எப்படி? அதே மாதிரி தானடா அவளுக்கும் இருக்கும், அது உனக்கு புரியாதா? நீயும் சோறு தானே சாப்பிட்ற? டேட்டா கோவம் வருதில்ல, இதே மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும். விட்டுட்டு வானா எப்படா விட்டு வர முடியும்? சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. அதுவும் உண்மையாக சொல்கிறேன், அமீரா மேலே அவங்க அப்பா உயிரே வச்சுருந்தாரு. அமீராவுக்கு அதிகமான செல்லம் அந்த வீட்டில், என் ஆளுக்கெலாம் கூட அந்தளவுக்கு செல்லம் இல்லை, அதனாலே அவளுக்கு அந்த வீடு அந்தளவுக்கு பிடிக்காது, உண்மை தான். அதனால தான் அவனை கூப்பிட்டோன்னே வரான் எங்கேயா இருந்தாலும். ஆனால் அமீராவுக்கு அப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்து அவ்வளோ செல்லத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அமீரா காலேஜ் மாற்றணும்னு சொன்னப்போ கூட ஏன் இருக்குன்னு கேட்காம மாற்றி விட்டார். அப்படி இருக்கும்போது எப்பட்றா அவள் இதெல்லாம் விட்டுட்டு வருவா? அப்புறம் எதுக்கிட்ட என்ன லவ் பண்ணா, என்ன எதுக்கு லவ் பண்ணா? டேய் அவன் மேலே ஃபெல்லாக இருக்கா, நீ எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு தான் அவங்க அப்பாவும் அவளுக்கு இம்பார்ட்டண்ட். உனக்காக அவள் எவ்வளோ பண்ணியிருப்பா, அதை நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்ல ஜங்கு. நீ அவளை காலில் போட்டு மிதிக்கும் போதும் பின்னாடி மட்டும்தான் வந்துட்டு இருந்தா, அப்போல்லாம் உனக்கு தெரியலையாடா அவள் லவ்? அதையும் தாண்டி உனக்கு எப்பயோ ஞான அறிவு வந்துச்சு, ஆனால் இப்போ திரும்ப வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி ஏறிக்கிட்ட. அவள் எப்படா என்னை விட்டுட்டு அவங்க அப்பாவை சூஸ் பண்ணான்? டேய் ஈகோவை எங்கேயோ கைட்டி வச்சுட்டு வா, அப்போ தான் உனக்கு கொஞ்சமாவது நான் சொல்கிறது மண்டையில் ஏறும்.
பேசாமல் நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் உன் கைட்டி வச்ச மூளையை எடுத்து ரிப்பேர் பண்ணி இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இரு. உன் கூட இருந்ததுக்கு நான் போய் ஒரு சிகரெட் அது போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். அப்படியே ஜங்கு கதையை யோசிச்சுட்டு இருக்கான். டேய், என்னை என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, தப்பாக பேசிட்டானோ? ஓ, சாருக்கு புத்தி வந்துருச்சு, தப்பாக பேசிட்டேன்னு. டேய், இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால, இப்போ பண்ணிப்பாளாடா? இப்போ காலில் விழுப்போ, அவள் தான் மார்னிங் வரைக்கும் டைம் கிட்டுக்கால தாலியை கட்டுறதுக்கு. நேரத்து கைடி இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பேசு. ஜங்குக்கு அப்போ உங்களுக்கு கால் பண்ணுறான். ஐயோ, ஃபோன் இல்லை கருமோ. டேய், ஆளுக்கு போட்டாலும் போகாது, மாட்டி விட்றாத. உங்கள் அப்பா அம்மாக்கு இப்போ அவன் மேலே தான் சந்தேகம் இருக்கும். நான் இதுக்கு யாரையும் மாட்டி விடணும், 2 பேருக்கு பதிலாக நான் உங்கள் அப்பனையே கால் போட்டு கேட்டுடுறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கால் போடுறான். பாடுறா, இந்த ஆள் எடுக்கவே மாட்டுறது, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அப்போ டேங்க்கு ஒரு கால் வந்திருக்கும். என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா, மாட்டிட்டாலோ? ஹலோ சொல்றி, என்ன உங்கள் அப்பா உன்னை செக் பண்ணியிருப்பான்னு நினச்சேன், மாட்டலே நீனும்? ஐயோ டயம், ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணும். ஏய், உன்னையும் இன்னி கண்டுபிடிச்சி தொலைச்சிட்டானாடி உங்கள் அப்பங்காரன். என்ன போனக்கும் நான் கல்யாணமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமீரா வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டுட்டா. எப்படி சொல்கிற? ஆமாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஜங்கு கிட்ட சொல்லு, வர சொல்லு. ஏய் விளையாடாத, உண்மையே சொல்லு. நிஜமாலே தான், சீரியஸாக இருக்காடா உள்ள, நீ ஜங்கு கிட்ட சொல்ல. சரி நீ வை, நான் வரேன் அப்படின்ட்டு டேம் காலை கட் பண்ணிவிட்டு, டேய் சீக்கிரம் வா, அமீரா பார்க்க போகணும். டேய் உடனே அவளை பார்க்க வேணாம், நான் காலைல வரேன். டேய், ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டாலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, சீரியஸாக வா. என்னடா சொல்கிற? ஏய், இதை ப்ராங்க் பண்ணுறியா? டேய், அசிங்கமாக கெட்டுரு போகிறேன், வாயில் வருது, சீக்கிரம் ஏறு வண்டியில். டேய் போய் தானே சொல்கிற, எல்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல அவளுக்கு. டேய் ஜங்கு, உண்மையாலே போட்டுக்கிட்டாலாம்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். எல்லாம் உங்கள் அப்பனால. ஏன்டா இப்பயும் உங்கள் அப்பனை கார்னர் பண்ணிகிட்ருக்க நாய? டேய் விட்டன்னு வச்சுக்கோ, நீ தான் காரணம். நீ பேசுனதுனால தான் ஒன்றையும் மறக்க முடியாமல் அவங்க அப்பாவை எதிர்க்க முடியாமல் அவள் பண்ணியிருக்கா. ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ப்ரோக்கனாக அப்படியே ஆகி நிற்கிறான். டேய் சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஜங்குக்கு எப்படியோ இது பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கால ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட வர முடியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டேய் வாடா. டேங் தான் எப்படியோ ஜங்குக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனவங்க அப்பா அம்மா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, ஸ்டாச்சு மாதிரி எதுவுமே பேசாமல். உங்கள் அக்கா தான். பா இப்போ போதுமா உங்களுக்கு? அவள் சாக கிடக்குறா, இப்போ சந்தோஷம் இல்லை? ஏன்ப்பா அப்படி உங்களுக்கு? அவள் என்னப்பா பெருசாக கேட்டுட்டா? அவள் லவ் பண்ணுது உங்ககிட்ட சொன்னா, நீங்கள் தான் ஒத்துக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒத்துக்கிறேன். இப்போ நானும் தான் லவ் பண்ணுறேன், அவங்க அண்ணன் டயாங்க தான் லவ் பண்ணுறேன். எங்கள் 2 பேரையும் கொன்னுடுங்க, கொன்னுட்டு அந்த வரட்டு கௌரவத்தை பிடிச்சிட்டே அலைஞ்சிட்டுருங்க. என்னப்பா உங்களுக்கு அந்த மதத்தில் இருக்குது? மனசு தானப்பா முக்கியம். மற்றவங்க பேசுகிறாங்க, நீங்கள் தானே எங்ககிட்ட சொல்லி வளர்த்துருக்கீங்க மற்றவங்க பேசுகிறத எனக்கும் காதில் வாங்கிக்கூடாதுன்னு. அப்போ அதை நீங்களே ஃபாலோ பண்ண மாட்டிங்களா? உங்கள் அக்கா அப்படியே ப்ரோக்கனாக அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு, அவள் எங்கே இருக்கா? ஐசியூவில் இருக்கா ஜங்கு? என்ன எத்தனை டேப்லெட் போட்டா? இது தெரியல, டாக்டர் இன்னும் வரல. இது கூட பார்க்க மாட்டிங்களா? அப்படின்னா அவள் போடுற வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க? யாருன்னா தடுக்க வேண்டியதானே, அப்பட்டாலும் அடி கொடுக்க வேண்டியதானே? அவளுக்கு என்ன தைரியம், வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உட்காந்து அவன் மட்டும் அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். டேங்க் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டேய் ஜங்கு, ஒன்றும் ஆகாதுடா. இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம்? டாக்டர் வந்து சொல்லலாம்ல ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு, எது இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க? டேய் ஜங்கு, ஒன்றும் ஆயிருக்காது, நீ பயப்படாத. பாரு, அவனும் தாலியை கைட்டில் தானே, என் பொண்டாட்டி தானே, அப்போ எனக்கு தானே உரிமை இருக்குது. ஐயோ, அவளை நான் தான் போய் உள்ள பார்ப்பேன், யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ ஒரு மாதிரி பேசிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ டாங் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, டேய் அழுகாதடா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி அழுது. பாரு எனக்கு ஒரு மாதிரியாதோ, ஏன் அப்படி பண்ணா? எனக்கு கோவம் வருதோ. அவள் இருக்குது அவளுக்கு இருக்குது, வரட்டும், அவள் நல்லா வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஜங்குக்கு அப்படியே ப்ரோக்கனாக அழுதுகிட்டே இருக்கான். டாங்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கு எப்படி எப்படியோ சமாதானப்படுத்தி பார்க்குறான். பட் ஜங்குக்கு சுத்தமாக கேட்கல. அவன் அவ்வளோ ப்ரோக்கனாக அழுதுட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு, நான் எதனா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அப்போ டாங்கும், டேய் கம்மிடுறா, ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா, என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு இங்கே நிற்கவே பிடிக்கல, அவள் இருந்தானே செத்தானே, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அம்மா போயிருப்பாங்க. உங்கள் அக்கா அதை பார்த்துட்டு, நீங்கள் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்கப்பா, உயிருக்கு போராடும் போது கூட உங்களால் இறங்கி வர முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க.
அப்படியே ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்கள் ஜங்குக்கா இங்கே பாரு உன் பையனை எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பெட்டு ஃபுல்லாக சுற்றி போயிட்டான். இப்போ இது யாரா க்ளீன் பண்ணுறது? ஆ நீ தான் பண்ணணும். அம்மா வர்றது நீ தாண்டி பண்ணணும். நானா வந்து பண்ணுவேன். ஏன் அப்பா வந்து பண்ணக்கூடாதா? நீயே பண்ணுடா. இங்க பாரு நான் யார் தெரியும்ல, பெரிய ஆள்றி. ஆ பெரிய ஆள். காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வேலை தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு குழந்த. என்ன பெரிய ஆள்? ஏய் ஆல்ரெடி நீ தள்ளி போடுன்னு சொல்லி தாண்டி 1 இயர் வேஸ்ட் பண்ணேன். அப்புறம் என்னாடி சும்மா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அப்படியே உங்கள் டாப்புக்குள்ளே கையை விடுறான். ஜங்கு காலையிலே ஆரம்பிக்கிறியா? இதெல்லாம் வேணாம் ஜங்குக்கா, எனக்கு ஷையாக இருக்குது. தெரியும்ல ஜாங்கு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும். நீ என்னன்னா இப்படி இருந்து என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இன்னும் ரெடி ஆகணும், உன் பையனை வேறு ரெடி ஆகணும். இங்கே பாரு நீ ஒன்றும் ரெடி ஆகலை, நான் உன்னையும் சேர்த்து ரெடி பண்ணணும். ஆமாம் நீ தான் ரெடி சொன்ன, என்னை வந்து குளிப்பாட்டி என்னை பார்த்துக்கிட்டு பிடிக்கும்னு சொன்னல. அதான்டி 2 இயர்ஸும் நான் தானே ஜங்கு பண்ணிகிட்ருக்கேன். உன்னை காலையில் எழுப்பி குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு விட்டு குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்டா. என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு லவ்வில் இருக்காதா? உன் மேலே இருக்காத லவ்வா? உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கோயேன், அன்றைக்கி மட்டும் நீ சூசைட் பண்ணி செத்துருந்தேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காதுடி. என்ன கிடச்சிருக்காது? அதான் டெய்லி நைட்டு போடா ஃப்ராடு. அன்னைக்கு எமோஷ்னலாக பேசினா இன்னைக்கு எப்படி பிளேட்டை மாற்றி பேசுகிற பார்த்தியா நீ? சரியான ஃப்ராடடா. உன்னெல்லாம் எந்த பொண்ணுடா கல்யாணம் பண்ணுவா? ஏய் பாரு, என்னை பார்க்காத பொண்ணுங்கள்ல இந்த உலகத்துலேயே எனக்கு இல்லாத ஃபேன் ஆடி. இருந்துட்டு போட்டோம், ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃபேனை போடு, ரொம்ப வேக்காடாக இருக்குது. ஓ கவுண்ட்ரு கொடுத்துட்ட? அப்போ உங்கள் பையன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான், நீங்கள் அப்படியே தூக்கிட்டு பாரு அந்த மொசக்குட்டி மாதிரி இன்னொரு மொசக்குட்டி அப்படின்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பையனுக்கு டைப்பெல்லாம் மாற்றி ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு தான் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஏய் போதுண்டி, புருஷனுக்கு சட்டை போட்டு விடுறே. ஜங்குக்கா இந்த 2 குழந்தைய வச்சுட்டு என்னால் பட முடியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ட்ரெஸ் போட்டா குழந்தை அழுகிறான். சோ இது 2 குழந்தைய வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகணும். நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க, நம்ம 3 பேர் தான் இன்னும் ரெடியாக ஆகலை. என்ன பண்ணுறது, நீ சரியாகவே பார்த்துக்க மாட்டேற 2 குழந்தைய. நீ எப்படி 3ஆவது குழந்தை கொண்டு நான் ரெடி பண்ணுவேன்? சொங்க அப்புறமா கூடிச்சாங்கக்கா, எனக்கு வெக்கமாக இருக்குல்ல. ரொம்ப வெக்கப்படாத, நைட்டு கொஞ்சம் வை, நைட்டு ஒன்று பார்க்கலாம். நான் டயர்டாக இருப்பேன். என்ன பண்ணுற, குழந்தை தூக்கிட்டு போய் ஒன்று இந்த டேங்க் ரூமில் கொடுத்துரு, இல்லைனா என் அம்மா ரூமில் கொடுத்துரு, வச்சுன்னு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் அளவாக இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ணுறான். அப்போ ஜங்குக்கு அம்மா தெரியாமல் உள்ளே வந்திருப்பாங்க. சாரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், குழந்தைய மட்டும் நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் பாரு ஆண்டி பார்த்துட்டாங்க, போடா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. போட்டும்டி, நான் அவங்க அந்தளவுக்குலாம் பார்க்கல, நான் கட்டி பிடிச்சது தான் பார்த்தாங்க, நான் ஃபுல்லாக பார்த்த மாதிரியே வெக்கப்படுறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்க நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். போதும் இதுக்கப்புறம் கிஸ்லாம் வேணாம், டைம் ஆகிடுச்சு, நான் போய் சீக்கிரமாக ரெடி ஆகணும், இல்லைனா ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்துடுவாங்க, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்னால் தான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. வா செம ஃபிகராக இருக்கடி. அந்த ஹிஜாப்லேயே பார்த்துட்டேனோ, அதனால் அந்தளவுக்கு அப்போல்லாம் தோணல, ஆனால் இப்போ அது இல்லாமலே பார்த்துட்டு இருக்கேன்னா அதை நல்லா அப்பப்போ ஏற்றி விட்டுடுறேன். ஏறும் சரிவா வெளில போகலாம். இருடி யாரும் பண்ணிட்டு போகலாம். சங்கக்கா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வெளியில் போகலாம். வெளில போய் பண்ணலாமா? அதர் ரூம்குள்ளே பண்ணலாம், வெளியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம், அது ஓகே தான் அப்படின்ட்டு அப்படியே அவங்க வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. ஷோல்டர் மேலே கை போட்டு அப்போ அங்கே எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாடா, அப்புறமா கொஞ்சம் கொலாவ. அப்போ அப்படியே ஜங்குக்கு டேங்க் பக்கத்தில் நின்றுட்டு உனக்கு என்னடா போகிறாம அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவோட பெல்லியை டச் பண்ணி, அப்பா சித்தி பேசுறத கேட்குதா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் சித்தியை தான் உங்களை வச்சுருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் அக்காவோட பெல்லிக்கு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா சரி கொஞ்சதெல்லாம் போதும், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா அப்படியே உட்காடுறாங்க. எல்லாரும் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அப்போ திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எங்களை விட்டீங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வந்து போடு. அப்போ ஜங்குக்கும் இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வந்து போடுறான். அவங்க இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து பக்கத்தில் அப்படியே உட்காடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இனிமேல் ஜங்குக்கானா பிடிக்காது. ஆனால் என் பேரனை கூட நீ
அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட பையனை வாங்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஜங்கு, மருமகனை பிடிக்காதான், மருமகனுக்கு பிறந்த புள்ளைய பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கா, இப்போ எதுக்கு அவர்கிட்ட வம்பி இருக்கிற? அவரே இப்போ தானே சமாதானமானாரு, அது உனக்கு பொறுக்காதடா. ஏய், அவர் என்னடி என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு, என் பிள்ளைய மட்டும் தூக்கி கொஞ்சம் எனக்கும் வராதா? ஐயோ, மாமியார் மருமக சண்டையை விட இந்த மாமனார் மருமக சண்டை பெரிய சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சிரிச்சுட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் நான் முடிக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய் புட்டி சீசன் 2 ஆனால் இப்போவே பதிவு பண்ணிக்கிறேன். ஒய் புட்டி சீசன் 2 நான் போட மாட்டேன், வேறு டைட்டில் வச்சு தான். ஆனால் சேம் ஸ்டோரி, அதனுடைய கண்டினியூஷன் தான் வரும். ஆனால் ஸ்டோரி டைட்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். மற்றது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, போக போக தான் தெரியும். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த எஃப்எஃப்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அளவுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சு. ஓகே தான். ஐ திங்க் நான் நெக்ஸ்ட்டு ஜங்குக்கோட ஒரு எஃப்எஃப் வந்து தரமாக மாஃபியா சைட்லேருந்து கொடுக்குறேன். ஓகேடா, டாடா பாய்.